நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதல் தம்பதிக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பெருமாள்புரத்தைச் சேர்ந்த உதய தாட்சாயினி என்பவரும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரும் கடந்த மாதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருநெல்வேலி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் வீட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாடினர். இதையடுத்து தன்னுடைய குடும்பத்தினர் தொடர்ந்து மிரட்டல் விடுப்பதாகவும் பாதுகாப்பு கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். தேவைப்பட்டால் பாதுகாப்பு கோரலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையடுத்து சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் காதல் தம்பதி மனு அளித்தனர். இருவருக்கும் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். அந்த மனு அவங்ககிட்ட போய் சேர்ந்து உரிய பாதுகாப்பு கிடைக்காத சூழ்நிலை அடுத்த நாளே நாங்கள் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்களும் மற்றும் எங்களுடைய தோழர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினார்கள். காவல்துறை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகி நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்ட அடிப்படையில் இப்போ அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க தங்கக்கூடிய இடத்துல அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுபோன்ற முற்போக்கு தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கடமையை தொடர்ந்து செய்யும் என்று பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்கிறார். காதல் திருமணம் செய்த தம்பதிகளுக்கு வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் சட்டம் இயற்றக் கோரி மீண்டும் அரசை வலியுறுத்தப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.